என் தங்க பிள்ளையே, காலையிலிருந்து உன்னோடு பேச வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி காத்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் ஒரு அவசர செய்தியினை ஒன்றினை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, அப்படி என்னதான் அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் அப்பன் நான் கொண்டு வந்த செய்தி என்னவென்பதையும் தெரிந்து கொள். இதை எதற்கு, எப்போது நிச்சயமாக உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் என் பிள்ளையே, அந்த அளவிற்கு மனவேதனையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை உனக்கு ஆழமான காயத்தை ஏற்படுத்தி விட்டது. அதனால் ஏற்படுகின்ற கஷ்டத்தை எல்லாம் நான் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக ஒரு நபர் என்றோ திட்டங்களை தீட்டியதை இன்று செயல்படுத்தி விட்டார். என் செல்ல குழந்தையே, நீயும் வெள்ளைந்தி போல இருந்து கொண்டு மற்ற எந்த விஷயங்களை பற்றியும் யோசிக்காமல், மற்ற எந்த விஷயங்களை பற்றியும் கவலைப்படாமல், வருகின்ற ஆபத்து என்னவென்று கூட தெரியாமல் இப்போது அதிலே சிக்கிக் கொண்டு விட்டாய். எப்போதுமே மாற்றங்கள் விஷயங்களில் தலையிடாமல், மற்ற விஷயங்களிலும் தலையிடாமல், மற்றவர்களை பற்றி மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தால் இன்று அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், ஒரு நம்பிக்கை துரோகம் உன்னுடைய மனதை காயப்படுத்தி விட்டதல்லவா? இவர்கள் எப்படி இப்படி செய்வார்களோ என்று, இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களோ என்று உன் மனதில் நினைத்து நினைத்து கிடையாது. யார் என்ன செய்தாலும் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் மற்றவர்களின் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்றுதான் நீ எப்போதும் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? யார் என்ன செய்தாலும் அவர்களை பற்றி நீ எந்தவித குற்றமோ குறையோ சொல்லாமல் உண்டு, உன்னுடைய வேலை உண்டு என்று அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். யாராவது உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினால் கூட அவர்களை எல்லாம் எதிர்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நினைத்தது கிடையாது. என் தங்க பிள்ளையே, அவர்கள் செய்தது அவர்களுக்கு அந்த பாவங்கள் வந்து சேரும், நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நீ எதையுமே தெய்வத்திடம் சொல்லிவிட்டு கடந்து சென்று கொண்டிருப்பாய். நீ தெய்வத்தின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் என்பது இந்த அப்பனால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் தான் உன்னிடத்தில் ஒரு மனப்பக்குவம் இருக்கின்றது. யாரோ எதையோ வாழ்க்கையில் செய்துவிட்டு போகட்டும். ஒருவர் நல்ல விஷயங்களை செய்தால் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே தீய காரியங்களை செய்கிறார்கள் என்றால் அந்த அவர்களை மட்டுமல்ல, அவர்களின் சந்ததிகளையும் பாதிக்கும் என்பதையெல்லாம் நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இயற்கையாகவே உன்னுடைய குணநலன்கள் அனைத்தும் மிக நேர்த்தியாக இருக்கின்றது. நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் நினைத்துவிடக் கிடையாது. எல்லோருக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவிகளை மட்டுமே நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்ல, மற்றவரிடத்திலே உன்னை பற்றி நல்ல பெயரும் இருக்கின்றது. அந்த பெயரை தான் இவர்கள் கெடுத்துவிட வேண்டும் என்று, உன்னிடத்திலே ஒரு குற்றத்தை சுமத்திவிட வேண்டும் என்று இத்தனை நாளும் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தார்கள். இப்போது அதற்கான சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று செய்து இப்படி ஒரு திட்டத்தை இப்போது நிறைவேற்றவும் செய்திருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உடன் சிலர் சேர்ந்து உடன் கொண்டு எதிராக திருப்பி விட்டார்கள். அவர்கள் முதலில் பேசிய பேச்சுகள் எல்லாம் போய் என்று இப்போதுதான் உனக்கு தெரிய வருகின்றதல்லவா? அவர்கள் எப்படி ஒரு நாடகத்தை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதையும் இப்போதுதான் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும். ஆனால் இந்த நாடகமானது என்றும் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாததாக இருக்கப் போகின்றது. ஒருவரை மற்றொருக்கு எதிராக தூண்டிவிடுவதும், உனக்கு துணையாக இருப்பது போல பாசாங்குகளை எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் உன்னையே குற்றவாளியாக்கி அங்கே நிறுத்தி கொண்டு விட்டார்கள் அல்லவா?
அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை காட்டிக் கொடுக்கதோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னை எல்லாரிடம் விலக்கி வைக்கவும் வேண்டும் என்று இத்தகைய செயலை செய்திருக்கிறார்கள். என் தங்கப்பிள்ளையே, இதுக்கெல்லாம் வருந்த கூடாது. ஏனென்றால் இந்த பூமியில் யாரும் நமக்கு நான் நல்லவன் நான் கெட்டவன் என்று சான்றிதழை கொடுக்க வேண்டிய தகுதி யாருக்கும் கிடையாது. எல்லோருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் அன்றாட தவறுகளை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தவறுகளே இல்லாத மனிதர்கள் இங்கு யாருமே கிடையாது என்பதையும் அந்த யதார்த்தத்தையும் நீ புரிந்து கொள்ளது கிடையாது. வாழ்க்கையில் நீயாக சென்று எந்த ஒரு தவறையும் செய்தது கிடையாது. உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை தானாக வந்து சதிவலையில் வீழ்த்திதான் இந்த பெயரை உனக்கு கிடைக்கும்படி செய்து விட்டார்கள். அதனால் என் அன்பு பிள்ளையே, இதற்கெல்லாம் நீ ஒருபோதும் வருந்து நிற்காதே. அதைவிட உனக்கு இன்னொரு வருத்தம் இருக்கின்றது. உடனிருந்து கொண்டே இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டார்களே, இனி யாரையும் நம்புவது என்று கூட உனக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் நீ ஒரு விஷயத்தை இப்போது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர்கள் எப்போதுமே குணம் மாறக்கூடியவர்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவர் எப்பேற்பட்ட தவறையும் எளிதாக செய்து முடித்து விடுவான் என்பதையும் நீ மறந்துவிட வேண்டாம். என் அன்பு பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தாகங்களை எல்லாம் செய்து எத்தனையோ பேருக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து எத்தனையோ நல்ல விஷயங்களை எல்லாம் ஆர்த்தார்த்தமாக நீ செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ செய்யக்கூடிய அந்த வேலையை இவ்வளவு எளிதாக கொச்சைப்படுத்த நினைத்து விட்டார்கள் என்றுதான் உன்னுடைய மனதிலே இப்போது வேதனைகள் அதிகமாக இருக்கின்றது. என் தங்கமே, நீ நினைத்தது ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் ஒரு நபருடைய வேலைகள் தான் என்பதையும் இப்போதாவது புரிந்து கொண்டாய் என்று நான் நினைக்கின்றேன். எல்லோரும் தவறாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்த உன்னுடைய எண்ணங்களை தவறு என்று ஒருபோதும் கூறுகிறார்கள் என்றால் உன் மீது எவ்வளவு வன்மத்தோடு உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதையும் இப்போதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய எண்ணமானது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை குற்றவாளியாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே போல இப்போது செய்து விட்டார்கள். அதனால் அவருடைய திட்டமானது நிறைவேற்றிவிட்டது என்றாவது அங்கே மகிழ்ச்சியோடு திகைத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். அவர்களுடைய மகிழ்ச்சியானது நிரந்தரம் கிடையாது. அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்திலே நாடகமாடி இத்தகைய சூழ்ச்சிகளை செய்தார்கள் அல்லவா? இந்த நாடகமானது ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தே ஆக வேண்டும். அதுவும் கூடிய விரைவில் வரப்போகிறது. இப்போது உனக்கு ஏற்பட்ட களங்கமானது துடை தெரியப்பட்டு அவர்களின் மீது வரக்கூடிய அந்த வலியும் பாவமும் என்றும் அவர்களை விட்டு நீங்காது. இந்த கருப்பண்ண சாமி அவ்வளவு சுலபமாக அவர்களை எல்லாம் விட்டுவிட மாட்டேன். தவறுகளை செய்ய நினைப்பவர்கள் என் முன்னால் நிச்சயமாக தண்டனையும் பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றார்கள். உனக்கு எந்த அளவிற்கு உன்னுடைய மனதில் காயப்படுத்தி வேதனைகளை கொடுத்தார்களோ அதே போல் பல மடங்கு அவர்களுக்கான தண்டனையும் இருக்கின்றது. அதனை வேதனைகளையும் அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள். என் அன்பு குழந்தையே, இந்த வேதனைகளையும் இந்த தெய்வமானது இத்தனை நாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்ததற்கு காரணம் இல்லாமல் இல்லை. இவர்கள் எந்த எல்லை வரைதான் செல்கிறார்கள் என்று இந்த தெய்வமானது அவர்கள் ஆடவிட்டு இப்போது வேடிக்கை பார்த்தது. அவர்களுடைய நாடகமானது இப்போது முடிந்து விட்டதல்லவா? இனி என்னுடைய ஆட்டமானது அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகின்றது. அந்த கொடியவர்களின் ஆட்டமானது இனி அடங்கி போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை. என் பிள்ளையே, நான் உன்னோடு பேச நினைத்த இந்த விஷயம் இருக்கின்ற கஷ்டத்தில் இந்த அப்பன் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுவதற்காகத்தான். நீ எதற்காக வருத்தம் கொள்ளாதே. அப்பனுடைய செல்ல குழந்தை அல்லவா நீ எத்தனை தவறுகள் செய்தாலும்
தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் உன்னை நல்வழிபடுத்திற்காகவே இந்த கருப்பண்ண சாமி உடனே இருக்கிறேன். அதனால் இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும். நீயாக உன் மனத்தெரிய எந்த ஒரு தீய சக்திகளையும் தீய செயல்களையும் இது நாள் வரை செய்ததும் கிடையாது. அதனால் என் அன்பு குழந்தையே, நீ ஒருபோதும் மனங்கலங்காதே. தெய்வம் உனக்கு தான் துணையாக இருக்கின்றது. உன் மீது யார் எந்த ஒரு பலியையும் தூக்கி போட்டாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கு திரும்பி ஒரு நாள் செல்லும் என்பதையும் நான் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன். இத்தனை நாளும் இவர்கள் எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். இப்போதாவது நீ அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டாயா? இவர்கள் எல்லாம் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் தெரிந்து கொள்வது இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நீ இத்தனை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் உன் அப்பன் இவர்களை எல்லாம் உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறேன். யாரெல்லாம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை எல்லாம் உன் மனதில் நீ எப்போதுமே நினைவுபடுத்திக் கொள். நிச்சயமாக எப்படி உனக்கு இந்த தீங்கினை அவர்கள் செய்கின்றார்களோ அதேபோல் அவர்களுக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. அதனால் என் பிள்ளையை எதற்காகவும் வேதனைப்படாமல், எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாமல், உன்னோடு இந்த அப்பன் துணையாக இருக்கிறேன் என்பதை நினைத்து கொண்டு அமைதியாக நீ கடந்து செல்ல வேண்டும். உன்னை ஒருபோதும் நான் விட்டு பிரிந்திருக்க மாட்டேன். நான் இன்று அமைதி காத்தது போல உனக்கு தோன்றலாம். அவர்கள் ஆடிய ஆட்டமெல்லாம் ஆடி முடிக்கட்டும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ என் அருகில் வந்து நிற்பாய். நீ என்னை காண்பாய். நீ என்னிடத்தில் உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் சொல்லி உனக்கான ஆறுதலை என்னிடத்திலிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். ஒருவேளை உனக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் போய்விட்டால் என் பாதையில் வந்து நீ வரவிட்டாலும் சரி, என்னுடைய ஆசீர்வானது என்றுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அது மட்டும் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, சூழ்ச்சிகள் நடத்தி வேண்டுமானால் உன்னை வீழ்த்தி இருக்கலாம். ஆனால் தெய்வத்தின் அன்பானது உன்னிடத்தில் வீழ்ந்து போகுவதில்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அன்பினை அங்கே மற்றவரிடம் விலை பேசி முடிக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் என் அன்பு பிள்ளை, நீ என் மீது அர்த்தமான அன்பினை கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாட்களும் என்னிடத்தில் நீ நன்றி உணர்வோடு தான் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்ற என் செல்ல குழந்தை அல்லவா? உன்னுடைய அன்பினை நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை. நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் நன்கு அறிந்து ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, உனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை என்று என் பிள்ளை எனக்கு உண்மையாகத்தான் இருக்கின்றாய். எப்போதும் உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து பயபக்தியோடு இந்த அப்பனிடத்திலே உண்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கக்கூடிய உனக்கு சோதனைகள் வரலாம். ஆனால் நீ உறுதியாக வீழ்ந்துவிட மாட்டாய். ஒருவேளை உனக்கு வீழ்ச்சிகள் வருவதை போல தோன்றினாலும் அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. என் அன்பு பிள்ளையே, உனக்காக நான் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உள்ளத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் நான் வாசம் செய்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம்தான் என்பதையும் நீ மறந்து விடாதே. தெய்வங்கள் வேறு வேறு பெயர்களில் வேறு வேறு ரூபத்தில் உனக்கு காட்சி அளிக்கின்றோமே தவிர மற்றபடி எல்லோருமே ஒரே உருவம்தான் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் என் அன்பு பிள்ளையே. அதனால் நீ யாரை வணங்கினாலும் சரி, அங்கு உன்னை ஆசீர்வதிக்க இந்த கருப்பண்ண சாமி உனக்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக உன் கண் முன்னாலே நடக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தது எல்லாம் இனிமேல் எல்லாம் நல்லபடியாக விரைவிலே மாறும். என் தங்கமே, உன்னோடு உன் வாழ்க்கையில் விளையாடுகிறவர்களுக்கு தண்டனை என்பது நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் அதை அனுபவிக்கத்தான் போகிறார்கள். அப்போது நீ இடையில் வந்து இவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்காதே. ஏனென்றால் உன்னுடைய இரக்க குணம் அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்காக நீ என்னிடத்தில் வந்து நிச்சயமாக
என் பிள்ளை கேட்கத்தான் போகின்றாய். ஆனால் அதையெல்லாம் கேட்கும் முன்பு நீ ஒரு நிமிடம் யோசித்து விடு. அதன் பிறகு இந்த அப்பனிடத்திலே வந்து பேச வேண்டும். என் பிள்ளையே, இனிமேலும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நடவு, இது போன்ற ஒரு எண்ணம் எல்லாம் நடக்காமல் உன் அப்பன் உனக்கு பாதுகாப்பாக இருந்து துரோகிகளிடமிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கானதுதான். நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டால் போதும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.